ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மரமலை நகராட்சி, செங்கல்பட்டு தாலுக்கா, திருக்கச்சூருன்ற வில்லேஜ். இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஃபினிஷிங் வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸு, ஒரு 5 போர்ஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து கீழே சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸு கீழே 3 போர்ஷனுக்கும், மேலே 2 போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட் இன்டர்லாக் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்லாக்லேயே ஃபுல்லாக வீடு கட்டியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்குறீங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஓன் ஹவுஸ் மாதிரி டிசைன்லாம் இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே வெளியே 2 பக்கமே பூசியாச்சு. பூசி வந்து டேம் ப்ரூஃப் அடித்து அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணி நம்ம பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. நம்ம இன்டர்லாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே பூசிட்டு பட்டி பார்ப்பாங்க. நீங்கள் பிரிக்ஸோட செலவு பார்த்தீங்கன்னா செங்கல் இல்லை சாலிட் பிளாக்கு எல்லாம் காஸ்ட், இன்டர்லாக்கு எல்லாமே காஸ்ட்டு ஒன்று தாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிக்ஸ் என்ன காஸ்ட்டோ சேம் காஸ்ட்டு தான் வரும். அதனால் நீங்கள் வந்து நம்ம இன்டர்லாக் பிரிக்ஸை வாங்கிட்டு நம்ம பூசிடுறோன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்டர்லாக்கில் லே பண்ணிவிட்டு பூசணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பில்டிங் பூசிங்க, நோ ப்ராப்ளம். இல்லை நான் வந்து எனக்கு பாயிண்டிங் மட்டும் பார்த்துட்டு அந்த லைன்ஸ்லாம் தெரியணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாயிண்டிங் பார்த்துட்டு லைன்லாம் காடி வச்சு பார்த்து அவுட்ரு பட்டை கட்டி பெயிண்ட் பண்ணுங்கள். வீடு பார்க்க லுக்காக சூப்பராக இருக்கும். இன்னரில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாயிண்டிங் ஒர்க்கை மட்டமாக பார்த்துட்டு டைரெக்டாக பட்டி ஏற்றிடுங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குற வீடு மாதிரியே உள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா உள்ளேயும் பூசிட்டு பட்டி பார்த்துருக்கு. இது ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பாயிண்டிங் பார்த்துட்டு டைரெக்டாக பட்டி ஏற்றினா ஏற்றிங்க. இல்லை இதிலே வந்து ஜிப்சம் பட்டின்னு ஒன்று வருது, அது மாதிரி ஏற்றிட்டும் நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். இல்லை பூசிட்டும் நீங்கள் பட்டி பார்க்கலாம். இல்லை பூசிட்டு டைரெக்டாக பெயிண்ட் பண்ணிடலாம். உங்கள் விருப்பம் தாங்க. கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணலாம். இன்டர்லாக் பொறுத்தவரையிலும் வந்து கஸ்டமர் நினைக்கிற மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம 2 பக்கமும் பூசிட்டோம் அதனால் வந்து இன்டர்லாக்கில் போக வேண்டியதே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் 2 பக்கமும் பூசினாலும் இன்டர்லாக்கில் போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் வந்து செங்கல் காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டு தான் இன்டர்லாக்கும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பூசுகிற கான்செப்ட் இருந்தாலும் இன்டர்லாக்கில் வரலாம், பூசலனாலும் இன்டர்லாக்கில் வரலாம். நம்ம வந்து அவுட்டர்லேயே வந்து பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு டைரெக்டாக பட்டை கட்டிட்டு பெயிண்டிங் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பூசிட்டு இது மாதிரி எலிவேஷன் ஒர்க்கு பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இந்த வீடு இப்போ எலிவேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எலிவேஷன் ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபினிஷிங் வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கீழ் வீட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த பிங்க் ஷேட்டில் சொல்லியிருந்தீங்க, அது எப்படின்னு காமிக்கவே இல்லை சார் அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ காமிச்சது வந்து கீழ் போர்ஷனில் ஒரு போர்ஷன் காமிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது மேல் போர்ஷனில் ஒரு போர்ஷன் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றத நான் காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து நம்ம பேக் சைடு. இது வந்து கிரே ஃபினிஷிங்கில், ஒயிட் வித் கிரே ஃபினிஷிங்கில் நம்ம வீடு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே 2 போர்ஷன் மட்டும் நம்ம கட்டியிருக்கோம். ஒரு போர்ஷன் இடம் காலியாக விட்டுருக்கோம், அந்த 2 வீட்டுக்காரும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது நம்ம வீட்டுக்காரர் உள்ளே போகிறதுக்கான ஒரு வரண்டா மாதிரி. இது எல்லாமே டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் போட்டிருக்கு. ஃப்ளோரிங்லாம் வந்து கிரேனைட்டில் போட்டிருக்கு. நீங்கள் வால்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீட்டோட வீடியோஸு. இது வந்து மேலே 2 வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஷேடில் வீடு இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் டார்க் கொடுத்துருப்போம். இது வந்து கிச்சனில் உங்களுக்கு வால் டைல் ஒட்டி கிச்சன் மேடை வந்து கிரானைட்டில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மேலே 2 போர்ஷனுமே பார்த்திங்கன்னா மட் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இந்த மட் பிளாக் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ஹவுஸாக இருந்ததுன்னா வால் வந்து பூசாமல் நம்ம டர்கோட்டா மிக்ஸ் பண்ணி பாயிண்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளியர்னு ஒரு பெயிண்ட் இருக்குது, ஆயில் மாதிரியே இருக்கும். அந்த கிளியர் அடிச்சு விட்டோம்னா
உள்ளே என்ன எப்படி பிரிக்ஸு என்ன கலரில் இருக்கோ அப்படியே நம்மளுக்கு கண்ணாடி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து வால் நல்லா சூப்பராக லுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் அதுக்கும் இதை விட கொஞ்சம் அது காஸ்ட்லியாக வரும். நம்ம ஓன் ஹவுஸ்னால் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அது மாதிரியும் கஸ்டமர் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அடுத்தது அது மாதிரி எதனா பண்ணாங்கன்னா அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் பாருங்கள். இது வந்து ரெண்ட் ஹவுஸ்ன்றதுனால அந்த மாதிரி செலவுலாம் நம்ம தவிர்த்துடலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி டேரெக்டாக பெயிண்ட் அடித்து முடிச்சிருக்கோம். இது மாதிரி நீங்கள் இன்டர்லாக் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.